ஹாய், I'm Zoe. Hello, nice to meet you. Nice to meet you too. How are you? உள்ள வாங்க. வீடு பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா தான் தெரியும். ஒரு ஃபேமிலி தங்கறதுக்கு இது ஏத்த இடம் கிடையாது. இருந்தாலும் நீங்க பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஸ்பேஸ் கிளாத் செட்ல இருக்காது. ஒரே ஒரு பாத்ரூம் தான். பின்னாடி குளிர் காயறதுக்கு ஒரு பெரிய காடே இருக்கு. இருந்தாலும் நம்மள கடிக்கிறதுக்கு எப்போ எந்த மிருகம் வரும்னு சொல்லவே முடியாது. ஃபுல் டீடைல்ஸ் தெரியணுமா? அப்படின்னா நீங்க லாரியோட ஃபிளையர்ஸ் படிச்சு பாருங்களேன். ஓகே காய்ஸ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வீட பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய் பாய். பாத்து போங்க. வீடியோ ஓகேன்னா சொல்லுங்க. ஓ, வந்தாச்சா? ஹாய் Hi. போடுறதுக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா? இதை ஈவினிங் கவுன் கூட சொல்லலாம். லாரி எப்படி உனக்கு 2 வாரம் லீவ் கொடுத்தாரு? வேலையை விட்டுட்டேன். நீயாவது அப்படி பண்றதாவது? நிஜமா தான் சொல்றேன். எங்க அப்பா மாதிரி வாழ விரும்பல. வேலையோட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட எனக்கு வாழ்க்கையில மாற்றம் தேவை. நீ வேலையை விடுறேன்னு சொன்னதா லாரி ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. அது நான் வேலையை விடுறேன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. குட் மார்னிங். மார்னிங். ஹலோ ட்ரேக், ஃபில், என்ன போயிட்டு இருக்கு? ஹைக்கு நல்ல நாள் தான் இல்ல? ஹைக்கர்ஸ் 5 பேர் வந்துட்டாங்களா? இல்ல, 4 பேர் தான். மிஸ்டர் பர்சனுக்கு உடம்பு சரியா. ஓ, பாவம் அவரு. ஹே, நீ என்ன எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்க? வந்து உட்காரியா, கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? என்ன விஷயம்? இங்க பாரு ட்ரேக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ ஒரு நல்ல ட்ரையல் மாஸ்டர். இனிமே உன்னை ஹைக்கு அனுப்ப முடியாது. சாரி. என்ன விளையாடுறியா ஃபில்? கிட்டத்தட்ட இது என்னுடைய தப்பு தான். அபிஷியலா உனக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை செக் பண்ணிருக்கணும். ஐ மீன், இது வழக்கமான ஃபார்மாலிட்டிஸ் தான். நீ ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளின்னு எனக்கு தெரியாது. ட்ரேக், இந்த நிலைமையில உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாது. ஃபில், என்ன பேசுற? இது நான் தான் இப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன். ட்ரேக் ஜேக்கப்ஸ்ங்கிற பேர் எனக்கு மட்டும் கிடையாது. இது வேற யாராவது இருக்கலாம். ஐ எம் சாரி ட்ரேக். ஃபில், ஹே, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா இது நான் கிடையாது. இங்க பாரு, இந்த டூருக்கு மட்டும் என்ன போக விடு. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் குற்றவாளி இல்லங்கிறத நிரூபிக்கிறேன். ஓகே? ஐ எம் சாரி, பர்மிஷன் கொடுக்க முடியாது. நிரூபிச்சு காட்டு, அப்புறம் போய்க்கலாம். இந்த ட்ரிப்புக்கு நானே போய்க்கிறேன். ஃபில், கம் ஆன். இங்க பாரு, விஷயத்தை இதுக்கு மேல சீரியஸா ஆக்காத. நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் ஃபில், இந்த மாதிரி பண்ணாத. ட்ரேக், ஃபில், என்னோட அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர். அவங்கள நான் எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு இந்த வேலை எனக்கு முக்கியம். மரியாதையா உன் பேக்ல இருக்கிற சேட்டலைட் போனையும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் இங்க கொடுத்துட்டு கிளம்புறியா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. நீ என்ன புடுங்கிருவ? நான் சொல்றதை செய்ய போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி கீழே வை. என்ன பண்ற? ஒழுங்கா கிளம்பு. ஓகே ஓகே ஓகே, சாரி. வெளியே போடா. சொல்றத கேளு. வெளியே போடா. நான் கேட்க மாட்டேன். தள்ளுறத முதல்ல நிறுத்து.
எதுக்காக அவசரப்பட்டேன்? ஹே, நான் உனக்காக ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன். அப்படியா? பெருசா ஒண்ணும் இல்ல, அது என் Oh my பர்ஸ்ல தான் God, இருக்கு. எதுக்கு இப்ப எனக்கு கிஃப்ட் எல்லாம்? உனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படி எனக்காக என்ன வாங்கியிருக்க? பெப்பர் ஸ்ப்ரேவா? ஆமா, வரவங்கள பத்தி உனக்கு முழுசா தெரியாதுல்ல. ஒருவேளை அந்த டீம்ல நீ ஒருத்தி தான் பொண்ணா இருந்தா? அந்த டீம்ல நான் ஒருத்தி மட்டும் தான் பொண்ணு. அதாவது அப்பாலஜி ட்ரையலுக்கு எந்த பொண்ணு 10 நாளைக்கு ஹைக் போறதுக்கு ஒத்துப்பான்னு சொல்லு. 0. ஹாய், நான் தான் 10 டே ஹைக்காக வந்திருக்கேன். அது கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல்? ஐம் சாரி. நீங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இல்லனா இன்னொரு நாளைக்கு plan ஒரு பண்ணுவாங்க. நிமிஷம் இருங்க. நான் இதுக்காக சான் பிரான்சிஸ்கோல இருந்து ஃபிளைட் பிடிச்சு வந்திருக்கேன். உடனே எல்லாம் திரும்ப போக முடியாது. ஐம் சாரி, ஹை கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா ஃபில் போன வாரம் கூட கன்ஃபார்ம் பண்ணாரு. நான் அவர்கிட்டயே பேசி பார்க்கறேன். ஓ, நீங்க 10 டே ஹைக்குன்னு சொன்னீங்களா? ஆமா. யா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உங்களுது கேன்சல் ஆகல. அப்ப போலாம். போலாம். ஹேய், என் பேரு பிரையன் அண்ட் இவன் என்னுடைய பிரதர் சாம். வாட்ஸ்அப் ஹைக்குக்காக வந்திருக்கோம். என்ன சீசன் கூப்பிடுங்க. நான் டேன். என் பேரு ட்ரிக். நான் தான் உங்க ட்ரையல் மாஸ்டர். இந்த டூர் முழுக்க நான் உங்க கூடவே இருப்பேன். அண்ட் என் கூடவே இருந்தா உங்களுக்கு நல்லது. ஒரு நிமிஷம் காய்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கேயே நில்லுங்க. நீங்க உங்களோட பூட்ஸையும் ரெயின் கியரையும் கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டேன். ஆல்ரைட், ஒரு நாளைக்கு நம்ம 10 மைல்ஸ் நடக்கணும். முடியாதுன்னு சொன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. யாரும் டயர்ட்ல அப்படியே நின்னுடக்கூடாது. ஓகே, முயற்சி பண்ணி என் கூட வர பாருங்க. ஞாபகம் வச்சுங்க, நம்ம போறது ரொம்ப ஆபத்தான இடம். அதனால எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருங்க. நம்ம போற இடத்துல மனிதர்கள் நடமாட்டம் இருக்காது. அதனால எல்லாரும் என் கூடவே வாங்க. அது மட்டும் இல்ல, முட்டாள்தனமா எதையும் செய்யாதீங்க. என்ன? ப்ரௌசர்ல எங்களுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா இதை நல்லபடியா முடிச்சிட்டு வரலாம். ரைட்? ஹேய், அந்த பொண்ணு வரல? ஒரு பொண்ணு வரா. ஹாய், நான் ஜோயி. நீங்க எல்லாரும் ஹைக்குக்காக தானே வந்திருக்கீங்க? யா. யா, ஓகே. நீங்க லேட். யா, சாரி, நாங்க வழி மாறி போயிட்டோம். என்னங்க? ஜோய், எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறியா? ஓ, தேங்க்ஸ். வாங்க போலாம். சன்செட்டுக்கு முன்னாடி கேம்புக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். அடேங்க அப்பா, வீட்டுல இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியா? உள்ள ஒரு டிவி இருக்கு, எடுத்துக்கிறியா? என்கிட்ட லேப்டாப் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் இரு. ஹே, நீங்க என்ன பண்றீங்க? அது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? அப்படியா? மலை ஏறும்போது நான் இப்படி பண்ணதுக்கு நீயே தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் எதுல உட்காருவேன்? அடுத்து 150 கிலோமீட்டருக்கு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வர போறியா? இதெல்லாம் டைம் புதுசா ஆச்சு, வா வாங்குறேன். போலாம். ஒரு விதத்துல நீங்க பண்ணது நல்லதுதான். நீங்க ஓகே தானே? கடந்த 20 வருஷமா கம்ப்யூட்டர் முன்னாடியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படிதான் மூச்சு வாங்கும். பரவாயில்ல, இப்பவாது அதுல இருந்து பிரேக் எடுத்துக்கிட்டீங்களே. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருந்திருப்பீங்கல்ல.
ஆமா, என் ஒய்ஃப் தான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நிறைய பணம் இருக்கு, வீடு இருக்கு, 2 BMW கூட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அவ யோகா கிளாஸ்ல கூட சேர்த்து விட்டா. நானும் போனேன். இத கூட அவளுக்காக தான் பண்றான். அவ பெருசா எடுத்துக்கல. சீக்கிரம் வாங்க காய்ஸ், இன்னும் வேகமா போகணும். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். இந்த பிளான்ல நீ உன் மனசை மாத்திப்பன்னு நான் நினைச்சேன். ஏன் தெரியல, லாஸ்ட் டைம் பார்த்தப்ப கூட நீ ரொம்ப அப்செட்டா இருந்த. காரணம் அப்பாவோட ஃபியூனரல் தான். சரி, உன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்னாச்சு? எக்ஸாம்ல நல்லா தான் பண்ணேன், பாஸ் ஆயிட்டேன். நல்ல விஷயம்தான். ஸ்கூலை விட்டு எப்படா போவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். காலேஜ் லைஃப் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். நான் காலேஜ் படிப்பேனான்னு தெரியாது, ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அம்மா கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல. பேசாம வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேலைக்கு போறதும் ரொம்ப நல்ல விஷயம்தான். டிகிரி வாங்கிட்டு நான் மட்டும் நான் பெருசா காட்டிட்டேனா? அங்க என்னாச்சு? என்னாச்சு? தெரியல, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீஸ் நில்லு, என்ன பண்ற? சீஸ். ஹே சாம், வெயிட். அப்பா, எதுக்கு இங்கெல்லாம் போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஓ மை காட். கடவுளே, என்ன ஆச்சு? கரடி தாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரேஞ்சர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ட்ரேக், ட்ரேக். வாங்க, நாம எல்லாரும் கிளம்பலாம். கிளம்புறதா? இவங்க இப்படி விட்டுட்டு போலான்னு சொல்றீங்களா? இங்க பாரு, நடந்தது நடந்துருச்சு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நாம நம்ம வேலையை பார்க்கலாம். பிரேக் சொல்றதுதான் சரி. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வாங்க. ஹே ஹே, என்ன அதுதானே மெயின் ட்ரையல்? கைடு நான் ஒரு இருக்கேன்ல. காய்ஸ், மெயின் ட்ரையல் வழியா தான் போகணும்னா தாராளமா நீங்க டூரிஸ்ட் கூடவே போலாம். நம்ம வேற வழியா போறோம். கமான். போற வழியில கரடி வந்தா? 5 பேர் ஒன்னா போனா கரடி ஒண்ணும் பண்ணாது. அதுங்களுக்கு கும்பல பார்த்தா பயம். ஹே, இதுல பார்த்து நடந்து வரணும், சரியா? ஷூ நனைஞ்சிட்டா நடக்கிறது கஷ்டமாயிடும். எல்லாரும் ஸ்லோவா போலாம், எதுவும் நினையாது. சாரி. பழிக்க விட்டுருச்சு. 10 நாளைக்கு எப்படி சமாளிக்க போறோம்? இந்த பக்கமா வாங்க காய்ஸ், பாத்து வாங்க. ஹே காய்ஸ், நீங்க போங்க, நான் பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க போங்க. ஹலோ, காய்ஸ், ஹலோ காய்ஸ், காய்ஸ் இருங்க, நானும் வரேன். உங்களுக்கு தெரியுமா,
மெயின் ட்ரெயின்ல டூரிஸ்ட் பார்க்க முடியாத விஷயத்தையெல்லாம் நீங்க பாப்பீங்க. எல்லாம் அழகா இருக்கும். உனக்கு ஓகே தானே டான்? நான் ஓகேடா, நோ ப்ராப்ளம். சரி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்நெட்டும் செல்போனும் வேலை செய்யாத இடத்துக்கு நான் வந்திருக்கேன். டெக்னாலஜி ஒரு ஊன்றுகோல் மாதிரி. அரசாங்கம் உங்களை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் அது கூட உங்களை இணைக்கிறாங்க. ஏமாத்து வேலை. நான் அதை ஊன்றுகோல்னு சொல்ல மாட்டேன். தொழில்நுட்பத்தால நல்ல வாழ்க்கை கிடைக்குது. அப்படியா? ஆமா. சமீபத்தில் நியூஸ் பாத்தியா? இல்லையே. பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ், NSA தகவல்களை சேகரிக்கிறது, உளவு பார்க்கிற சேட்டலைட்ஸ், நம்ம பிரைவசியை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி யாரும் கவலைப்படல. தொழில்நுட்பம் ஆபத்தானது. இது ஒரு காலத்துல செரோக்கி லேண்டா இருந்தது. இத ஒரு புனித இடமா நினைச்சாங்க. வெளியாட்கள் உள்ள வந்தா பார்த்த உடனே சுற்றுவாங்க. நானஹிங்கிறவங்க, அதாவது அழிவில்லாதவங்க, இந்த மலைப்பகுதியில் வசிச்சதா சொல்றாங்க. அவங்க தான் இதோட பாதுகாவலர்கள், ஸ்பிரிட் கைட்ஸ். அவங்க தான் செரோக்கிக்கு உதவுனாங்க. செரோக்கி இந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நனகியும் போயிட்டதா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? பாதுகாவலர்கள் இல்லாததால இந்த பகுதியை ஆக்கிரமிக்க நிழல் மனிதர்கள் வந்தாங்க. அது வெள்ளை மனிதரோட சாபம்னு கூட சொல்லலாம். இவர் நம்மள பயமுறுத்ததா இப்படி எல்லாம் சொல்றாரு. நல்ல கதை, அதுவும் பேய் கதைகள். எனக்கு என்னவோ இது உண்மையா இருக்குன்னு தோணுது. முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆனது வருத்தமா இருக்கு. அதான் செரோக்கி. ஆக்சுவலா அது ஒரு நோய். பல இந்தியன்ஸு கொண்டு இருக்கு. யூரோப்பியன்ஸ்க்கு அது கிடைச்சது, ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இது உண்மைதான். நான் தூங்க போறேன், நீங்களும் தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும், அதனால சீக்கிரம் படுங்க. குட் நைட் ட்ரேக். என்ன பண்ண? ஒன்னும் இல்ல, விசாரிக்க வந்தேன். அது என்ன வீடா? இல்ல இல்ல இல்ல, வீடெல்லாம் இல்ல. எனக்கு ஸ்மெல் வருது. ஒன்னும் தப்பு இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கும் அது தெரியா. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். காலேஜ் படிக்கும்போது நான் அதை அடிச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு மெட்டல் பேண்ட்ல கிட்டார் பிளே பண்ணுவேன். அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி. குடு, எனக்கு குடு. ஓகே, குடுக்கறேன். செம்ம காட்டா இருக்கு. ஆமா, இது பியூரானது, அப்படிதான் இருக்கும். பாவம். இல்ல, எனக்கு போதும். என்னது அது? ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன பண்றீங்க ட்ரேக்? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா பிஸ்டடிக்கு வந்தோம். ஒன்னாவா? இங்க பாருங்க, கேம்ப் சைட்டை விட்டு நீங்க இங்க வரவே கூடாது. இருட்டுனதுக்கு அப்புறம் வரதெல்லாம் ரொம்ப ஆபத்து.
இங்கிருந்து ஒழுங்கா போயிடு போ. என்னாச்சு? கரடி வந்துச்சு, சாப்பாட்டை தேடி வந்திருக்கு. அது போயிடுச்சுல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஓடிருச்சு. சாப்பாட்டுக்காக தான் அது வந்திருக்கு. யாரு சாப்பாட்டை வெளியே வச்சது? எல்லாத்தையும் மரத்துக்கிட்ட போட்டுருங்கன்னு சொன்னல. ட்ரேக், ஐ அம் சோ சாரி. நான் மறந்துட்டேன், வேணும்னு அப்படி வைக்கல. திரும்பவும் அந்த கரடி வரதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கிளீன் பண்ண. நேத்து ராத்திரி நடந்ததுக்கு சாரி ட்ரேக். ரொம்ப பசியில இருந்தேன். ஸ்நாக் பேக்கை தூக்கி போட மறந்துட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். மன்னிச்சிருங்களேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்ல. இயற்கையை பாழாக்கவும் கூடாது. காட்டுல எப்படி வாழணும்னு நான் உனக்கு கத்துக் கொடுக்கறேன். எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறேன். ஹே, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ட்ரையல் நேம்ஸ் வச்சுக்கலாமா? நிறைய புக்ல நான் அதை பத்தி படிச்சிருக்கேன். அவங்க எல்லாம் ட்ரையல் நேம்ஸ் வச்சுப்பாங்க. ஓகே, உன்னோட பேரு ஸ்னீக்கர்ஸ். பொருத்தமான பேரு. இல்ல, இந்த மாதிரி வேண்டாம். நடமாடும் நரி இல்ல கதரும் கழுகு, அந்த மாதிரி ஏதாவது. வேணும்னா ஸ்னிக்கர்ஸ் நரின்னு வச்சுக்கலாமா? சரி, உனக்கு எப்படி சீஸ்னு பேர் வந்துச்சு? நான் சின்ன வயசுல சீஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதான் அப்பா அப்படி பேர் வச்சாரு. ஒரு தடவை வெல்வெட்டா சீஸோட பெரிய கட்டியை சாப்பிட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு வயிற்று வலியில தவிச்சேன். நான் கூட அப்படி சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாமுக்கு எனக்குமான முதல் சந்திப்பே ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அப்பா ஃபியூனரல்ல சந்திச்சோம். அவருக்கு இப்படி இன்னொரு வாழ்க்கை இருக்குன்றது அது வரைக்கும் எங்க யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் அவருக்கு ஒரே மகன் தான். கேட்கவே வினோதமா இருக்கு. ம்ஹும். நீ அவர் மேல கோவப்பட்டியா? உங்க அப்பா மேல? இல்ல, கோவம்லாம் படல. அவர் போனா என்ன, எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கா, நல்ல விஷயம் தானே. அவனை பார்த்த உடனே அவனை ஏத்துக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. என் மனசுல வேற எந்த எண்ணமும் அப்ப வரல. சரியான நேரத்துல சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். என்னோட அப்பா எப்படின்னா, அவர் ஒரு வர்க்ககாலிக். ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த விஷயத்தை ஆக்சுவலா நான் அவருக்காக தான் செய்றேன். அப்புறம் எனக்காகவும் தான். நான் ஒன்னுதான் யோசிப்பேன். அந்த மாதிரி என் வாழ்க்கை முடியக்கூடாது. என்னோட வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. அதோட இந்த விஷயத்த தனியா செய்யலான்னு முடிவு பண்றதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன கேட்டா நீங்க தனியா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது சரியான வழிதானா? ட்ரேக், ட்ரேக், என்ன? நம்ம வழி மாறி வந்துட்டோமா? இல்ல, வழி மாறி எல்லாம் வரல. அப்படின்னா ட்ரையல் எங்க இருக்கு? அதானே நம்ம எங்க போயிட்டு இருக்கோம். ஹே, எங்கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு. 1/2 மைல் முன்னாடி தான் இருக்கு. ரைட், ரிலாக்ஸ். இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் சரியாவே படல. எதை வச்சு அப்படி சொல்ற? நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? அப்படின்னா நீ எங்களை கூட்டிட்டு போ. ட்ரேக், என்ன பேசுறீங்க? நீங்களே கூட்டிட்டு போங்க. செரோக்கி இத ஸ்ட்ராபெரி தோட்டம்னு அழைச்சதா முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸ்பிரிங் டைம்ல புல் எல்லாம் உயரமா வளர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்குமா. இங்க பாம்புலாம் இருக்குமா? யா, கண்டிப்பா இருக்கும். நிஜமாவா? ஆமா, பாத்து வாங்க. நீங்க தொந்தரவு பண்ணலன்னா அது உங்களை ஒண்ணும் பண்ணாது. கமான்.
ஹே ட்ரேக், இதை பாருங்களேன். அது இந்தியன் கிரேவ் மார்க்கர். அது ஒண்ணும் பண்ணாத. ஒண்ணும் பண்ணாதன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க ட்ரையல் மாஸ்டருங்கிறதுனால உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்காது. இது மூலமா கார்னட்ஸ், ரூபீஸ், ஏன் எமரல்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கு வெறும் கம்ப்யூட்டரை பத்தி மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். உண்மைதான். ஆனா ஜியாலஜியில நான் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். இந்த ட்ரிப் மூலமா அடுத்த சாக் எமரால்ட கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். இத பாருங்களேன். தெரியும், அது ஒரு இந்தியன் வீடு. அது அப்படியே வச்சிரு. இல்ல, இது அமெரிக்கன் இந்தியன் கிடையாது. இது ஏதோ சின்ன ஸ்கேரப் மாதிரி தெரியுது. ஏதோ குறியீடுகள் இருக்கு பாருங்க. அது அங்க வெயின்னு சொன்னேன். புனிதமான விஷயங்களை இப்படி கொச்சப்படுத்த கூடாது. தயவு செஞ்சு எங்களை ஏதாவது சாபத்துல மாட்டி விட்டுறாத. எழுந்து வா, நம்ம மத்தவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதோ வந்துட்டேன். அவர் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்லைன்னு எனக்கு தோணுது. தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்காரோன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தெரியல. நான் அவரை நம்புறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நாம இப்போ எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்துக்கு போக போறோம்னு எதுவுமே தெரியல. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, சரியா? நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். நமக்கு எதுவும் ஆகாது. ஓகே ஓகே. ஹே ட்ரேக், ட்ரேக், நாம எப்போ கரெக்டா கிளிங் மேன்ஸ் டோம்க்கு போவோம்? என்ன? அங்கெல்லாம் போக முடியாது. இப்போ அங்க டூரிஸ்டுக்கு அனுமதி கிடையாது. இந்த ட்ரையல்லயே அந்த இடம் தான் ரொம்ப அழகா இருக்கும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. கண்டிப்பா நான் அந்த இடத்தை அந்த வழியா நம்ம பார்த்தே. போறது இல்ல. அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த ஹைக்கே செலக்ட் பண்ணேன். இந்த மேப் எல்லாம் உனக்கு அவசியமே படாது. இதெல்லாம் சும்மா. என்ன பண்றீங்க? நான் சொல்றத நம்பு. அதை விட அழகான விஷயங்களை நீ பார்க்க போற. உள்ள வரலாமா? Are you okay? அவர் என்ன செம்ம கடுப்பாக்கிட்டாரு. ஐ மீன், நான் கடுப்பானது அந்த மேப் எரிஞ்சதுக்காக ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா அந்த ஒரே இடத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவரால் போகவே முடியல. சரி வா, நெருப்பு முன்னாடி வந்து உட்கார. இல்ல இல்ல, நான் தூங்க போறேன். Brian? Brian? Drake? Guys, இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க. Drake! Shit.
அது செத்து போன கையோட்டி, அதை விடுங்க. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? அதோட கண்ணுக்கு என்னாச்சு? எல்லாம் இயற்கையோட வேலை தான். ஒரு தடவை 2 தலை இருக்கிற கண்ட்ரோலை நான் பார்த்திருக்கேன். இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். போலாமா ஜோ? கமான். நீ என்ன பண்றது பாரு. ஓகே ஓகே. பாவம், ஆள் ரொம்ப பயந்து போயிட்டாரு. இருங்க, டவல் கொடுக்குறேன். ட்ரேக் எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதானே இருந்தாரு. அவரோட திங்ஸ் கூட இல்லையே. ட்ரேக், 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 நான் போய் அவர் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். இரு, நானும் உன் கூட வரேன். ப்ரோ, அவ என்ன பண்ணாலும் அதையும் நீயும் பண்ணுவியா? என்ன? ஒண்ணும் இல்ல. ட்ரேக், ஹலோ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்க எதுக்காக வந்தேன்னா, நீங்க எங்க போனீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? நான் இல்ல, நாங்க டான் ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம்னு சொன்னாரு. அதான். அப்படியா? உங்களை விட்டு வந்ததும் பயந்துட்டீங்களா? இல்ல, நாங்க பயப்படல. Hey guys, இதுதான் கேம்ப் சைட். நல்ல வேளை ட்ரையலுக்கு பக்கத்திலே இருக்கு.
ஹலோ, யாராவது இங்க இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுட்டு போயிருக்காங்க. டே ஹைக்கு வந்திருக்கலாம். யா, சும்மா அதை விட்டுட்டு போல. சரி, நாம இங்கே கேம்ப் போட்டுக்கலாம். மத்த ஹைக்கர்ஸ் கூட இருக்கிறது நல்லது தானே? தேவையில்ல, வேற இடத்துக்கு போலாம். இல்ல ஜோயி சொல்றது கரெக்ட் தான். நானும் டயர்ட் ஆயிட்டேன். இங்க கேம்ப் போட்டு தங்கலான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கையை தூக்குங்க. சரி, அப்படியே பண்ணலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் எல்லா பொருளையும் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க? இல்ல கரடி பிடிச்சிருக்கும். அப்படி பேசாத, அது தப்பு. சாரி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேனே. என்னாச்சு? எனக்கு தெரியல, பயங்கரமா தலை வலிக்குதா. ஓ, ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட மாத்திரை இருக்கு. நீ ஓகே தானே? இந்தா, இதை போட்டுக்க. தேங்க்ஸ். யா, ஐம் ஃபைன். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். குட் நைட். குட் நைட். சீஸ். போய் பிரைனை எழுப்பு. நாம இங்கிருந்து கிளம்பணும். ஆச்சரியமா இருக்கு, இதுல சுத்தமா சிக்னலே கிடைக்கல. ஜிபிஎஸ் யூனிட்ஸ் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களை ட்ராக் பண்ணதான் அதை வச்சிருக்காங்க. நமக்கு இப்ப தேவையெல்லாம் காம்பஸ். கைஸ், பிரெயினுக்கு ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியல. உள்ள எல்லாரும் போக தேவையில்ல. ஓகே, நான் ஹெல்ப் பண்றதுக்கு தான் போறேன். தேவையில்லை.
பிரைன் என்னாச்சு? ஓ கடவுளே, என்ன அவனுக்கு என்னாச்சு? நான் போய் அவனை பாக்குறேன். பிரைன், oh my God. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்றீங்களா? ட்ரேக், நாம இவனை உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். சீக்கிரம். இங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு என்னாச்சு? உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? நீங்க பதட்டப்படாம இருக்கணும். ஓகே, வேற ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு யோசிக்கலாம். உடனே நாம அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். நாம எங்க இருக்கோம் தெரியல. இங்க வந்து 3 நாள் ஆகுது. சரி, இங்க பாருங்க, நான் உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, சீக்கிரம் வந்துடுறேன். நீ என்ன பண்ற? என்ன தேடிட்டு இருக்க? பார்க்க தானே போறீங்க. கிடைச்சிருச்சு. என்னது இது? இன்ஜெக்ஷன்ஸ். லேபிள் இதுல இருந்து பிச்சை எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. கைகர் கவுண்டரா? எந்த கேம்பருக்கு இது தேவைப்பட்டிருக்கும்? இவங்க கேம்பர்ஸ் இல்ல, ஏதோ ஒரு மிஷனுக்காக வந்திருக்காங்க. இத பத்தி எல்லாம் பேச நேரம் இல்ல. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு இருங்க. வரேன். உங்ககிட்ட போன் இருக்குல்ல? நான் அதை பாத்திருக்கேன். ஃபால்ஸ்ல இருந்தப்போ உங்க பேக்ல ஒரு சேட்டலைட் போன் இருந்ததை நான் பார்த்தேன். தேவையில்லாம அந்த பேசாத. போன் என்கிட்ட அந்த கொடுங்க. போன் ஒர்க் அந்த ஆகாது. போனை கொடுங்க, தள்ளிப்போ. ட்ரேக். சொன்ன கேட்க மாட்டேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ட்ரேக், ஜோய். அதை என்கிட்ட கொடு. எழுந்துரு. கத்தாம இரு. எழுந்துருன்னு சொன்னேன். என்ன பண்ற நீ? அறிவில்லை. என்ன பண்ற? உன்னை- ட்ரேக்! என்னை இதுல இருந்து வெளியெடுங்க, என் கண்ணு எரியுது. கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? நான் தான் சொன்னல, அது ஒர்க் ஆகல. என்ன குருடாக்கலான்னு பாத்தியா? நான் வேணும்னு அப்படி பண்ணல. இங்க பாருங்க, நான் உங்களை அப்படி பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். நான் மட்டும் அப்படி செய்யலன்னா அவன் உங்களை ஏதாவது பண்ணிருப்பான். இது ட்ரேக்கோட பேக்ல இருந்தது. ஒருத்தரை கொன்னதுக்காக தண்டனையில இருக்கிற குற்றவாளியா? என்ன அவன் ஒருத்தனை கொண்டு இருக்கானா? யாராவது வந்து என்ன இதுல இருந்து வெளியெடுங்க. யாராவது அவன் வாய் அடக்குறீங்களா? முதல்ல தண்ணி ஊத்து, என் கண்ணுல தண்ணி ஊத்து, சீக்கிரம் ஊத்து. யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா பிரைன் இறந்து போயிடுவான். ஜோய், போன்ல சிக்னல் கிடைச்சதா? இல்ல, வேலைக்காகல. உதவிக்கு தான் யாரையாவது கூப்பிடணும். நான் போய் கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க பிரைன் கூடவே இருங்க. ட்ரேக் என்ன பண்றது? ஆமா, அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன். ஏய், நீ எங்க போற? காட்டுக்குள்ள தனியா போறியா? மேப் இல்லாம ஜிபிஎஸ் இல்லாம ஆளுங்களை எங்கன்னு போய் தேடுவ? மிருகங்கள் உன்னை கொன்னுடும்.
இந்த மலைய பத்தி நல்லா தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தான். கண்ணுல தண்ணி ஊத்து. அவனை ஊத்து விடுங்க. எழுந்துரு. ட்ரேக், ட்ரேக், என்ன? எங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குல்ல? ஸ்ட்ராபெரி ஃபீல்ட்ஸ்க்கு போன அந்த ராத்திரியில இருந்த எனக்கு ஞாபகம் இருக்க. நான் பார்த்தது கனவில்லை, சரிதானே? இல்ல, அது கனவில்ல. யாருக்கும் இது ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சேன். பதட்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. ஒரு நிமிஷம் இரு. என்ன நடந்துகிட்டு இருக்க? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. யார் இப்படி பண்ணது? அதை பார்த்தா செரோக்கி மாதிரி தெரியல. நான் இந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபில் இந்த இடத்த பீக்கன் பாயிண்ட்னு சொல்லுவாரு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு நினைச்சேன். என்னாச்சு உனக்கு? என்னால அவனை பார்க்க முடியல. என் பிரதர் கூட எப்பவும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. உதவிக்கு யாராவது வருவாங்க. இங்க பாரு சீஸ், தேவைப்பட்டா ஹெலிகாப்டர் இங்க வர வச்சு அவனை கூட்டிட்டு போவேன். நான் ஹெலிகாப்டர்ல போனதே இல்லை. இதை கொஞ்சம் பாரு, இது கார்னட் நினைக்கிறேன். நிஜமாவா? இது ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, இது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நமக்கு ரூபியோ எமரால்டோ கூட கிடைக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாரு. இது கண்டிப்பா நேட்டிவ் அமெரிக்கன் கிடையாது. இது ஒரு விதமான ஸ்கேரப். லைட்ல வச்சு பாரு, உள்ள என்னமோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆச்சரியமா இருக்கும். உள்ள என்ன இருக்கு? வயரா?
ஹலோ? நம்ம எங்க இருக்கோம்? என்னோட பேக் எங்க? அதுலதான் நமக்கு தேவையான ஃபுட் இருந்தது. Oh my God, அதை உடனடியா கண்டுபிடிக்கணும். ட்ரேக், எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. தலை வலிக்குது. உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? அங்க யாரும் இருக்காங்க. அப்படியா? Oh my God, சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்ப சந்தோஷமா? Brian. Hey. Oh my God, உனக்கு எதுவும் ஆகலையே? Oh, easy. I'm okay. ஓகே, நாம எங்க இருந்து கிளம்பி மெயின் ரயில் வழியா போயிடலாம். கைஸ், இதுக்கப்புறம் நான் இந்த காட்டுல இருக்க தயாரா இல்ல. இல்ல, நான் திரும்ப அங்க போகணும். எதுக்காக? இல்ல, நான் என்னோட பேக அங்கேயே விட்டுட்டேன். அது போனா போகுது, நான் உனக்கு புதுசா வாங்கி தரேன். இல்ல, நான் திரும்ப அங்க போகணும். எனக்கு என்னோட பொருட்கள் தேவை. வேண்டாம், நான் சொல்றது கேளு. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். அப்பாவோட திங்ஸ் அதுல இருக்கு, சரியா? அவரோட அஸ்தி அதுல இருக்கு. அதை நான் எடுத்துட்டு போய் கிங் மேன்ஸ் டோம்ல போடணும். அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த ஹை கேஸ் செலக்ட் பண்ணேன். நான் திரும்ப அங்க போகணும். நானும் கூட வரேன். நானும் வரேன். என்ன எல்லாம் கிளம்புறீங்க? நிஜமா போறீங்களா? என்னையும் போக விடுங்க. என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க. சரி, இங்க இருந்து போயிடு. நீ எங்களுக்கு தேவையில்லை. என்னால இனிமே நடக்க முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. சாம், உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு எதுவும் ஆகல. எனக்கு கீழே இருக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் இரு. My God, Dad. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல.
ஜோயி ஜோயி என்னது இது? கமான், இங்க நிக்காதீங்க. இது சேஃபான இடம் கிடையாது. கூட்டிட்டு போனதா? சீக்கிரம் சீக்கிரம் வா. இட்ஸ் ஓகே பிரைன், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒன்னுல நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணுல இட்ஸ் ஓகே. ஜோய், ஜோய் எழுந்துரு. பிரைன் எங்க? என்ன? என்னது? பிரைன்! பிரைன்! பிரையன்! பிரைன்! Brian. Brian. Jeez. இது எல்லாத்துக்கு காரணம் நீதான். நீ இவங்களை இங்க திரும்ப கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இவங்க எல்லாருமே உயிரோட இருந்திருப்பாங்க. இல்ல, இது ஆபத்தான இடம்னு தெரிஞ்சும் திரும்ப எங்களை நீ இங்க கூட்டிட்டு வந்த எதுக்காக? உங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காகவா? எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்தான். உன்னால அவனை நான் இழந்துட்டேன். என் முகத்திலேயே முழிக்காத. I'm sorry. உன்னை தூக்கிட்டு போக நான் திரும்பவும் இங்க வருவேன். என்ன நம்பு.
ட்ரேக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க போய் பாரு. அங்க என்ன இருக்க? போய் பாரு. நீ என்ன பண்றதா இருக்க? நானா? என் முகத்தை பாரு. என்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ தேடுறது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். என்கிட்ட நெருங்காத ட்ரேக். எனக்கு ஹெல்ப் தேவை. நான் சீரியஸா சொல்றேன், என்கிட்ட வராத. போய் பாரு. நீயே முதல்ல போ. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே செத்துட்டேன். ரொம்ப வினோதமா இருக்குல்ல? என்ன இதெல்லாம்? ஆரம்பத்துல இது ஒரு தங்க சுரங்கம் நினைச்சேன். இப்ப இது என்னன்னே தெரியல. இங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. எல்லாம் ஹைக்கிங் கியர். யார் இப்படி பண்ணது? உனக்கு அது தெரியும். இத கொஞ்சம் பாரு. இது அந்த கேம்ப் சைட்ல இருந்துச்சு. இன்னும் உனக்கு புரியல. நடந்ததெல்லாம் எதாச்சியா நடந்தது கிடையாது. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு தெரியும். இன்னும் புரியல? அவங்க பல தலைமுறைகள் அங்க இருக்காங்க. நம்மள கண்காணிக்கிறாங்க, நம்மள ஆராயிறாங்க. நாம பாக்குற எல்லாத்தையும் அவங்களும் பாக்குறாங்க. நாம செய்யற எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நாம எங்க போறோம், எங்க வாழ்றோம் எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. அங்க பாரு. Oh my God. நம்ம கண்கள் நம்ம கண்களை கேமராவை பயன்படுத்தி நம்மள உளவு பார்க்கறாங்க. ட்ரேக், நான் சொல்றது உண்மை உனக்கு தெரியும்ல? நீயும் அங்க இருந்த ஞாபகம் இருக்கா? ஆமா. எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஆனா உனக்கும் சீஸ்க்கும் எதுவுமே ஆகல.
ஏன்? எனக்கு தெரியல. நான் உன்னுடைய கண்களை பார்க்கணும். No. நான் உன்னோட கண்களை பார்க்கணும். என் பக்கத்துல வராத ட்ரேக். அவங்க எனக்குள்ள புகுந்துட்டாங்க. ஒட்டுண்ணி மாதிரி புகுந்துட்டாங்க. விஷம் மாதிரி ஏறாங்க. அவங்க என்ன அழிக்க விட மாட்டேன். விட மாட்டேன். இல்ல ட்ரேக். ட்ரேக்! Chase! 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 Chase, எங்க இருக்க? Oh my god, நான் பயந்தே போயிட்டேன். நீ திரும்ப வருவேன் காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன? இது உங்களோடதா? இல்ல, இது என்னோட ஃப்ரெண்டோடது. அவனுக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும். அவனை நீங்க பாத்தீங்களா? இல்ல, நாங்க யாரையும் பார்க்கல. நேத்து நாங்க இங்க வந்தப்பவே இந்த டென்ட் இங்க இருந்துச்சு. நாங்க இன்னும் உள்ள போறோம். நீ வேணும்னா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல, தேங்க்யூ. மெயின் ட்ரையலுக்கு எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த பக்கம் போனா 1 கிலோமீட்டர்ல வந்துடும். ஓகே, தேங்க்யூ. அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் போனா கிங்மேன்ஸ் டோமும் வந்துடும்.
காப்பாத்துங்க